ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தேர்தல் நாள் அன்னைக்கு அச்சு ஊடகங்கள்ல அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்வதற்கு முன்னால 2 நாட்களுக்கு முன்னாலேயே சான்றிதழ் வாங்கணும், அதுக்காக விண்ணப்பிக்க வேண்டும், 2 நாட்களுக்கு முன்னதாகவே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு சார். அது எப்போதும் உள்ளதுதானா, முன் சான்றளிப்பு பெற வேண்டும் அப்படிங்கிறது? இல்ல இப்ப புதிதாக இது புதிதாக வந்திருக்கிற விதி. இப்ப தேர்தல் ஆணையத்து மேல நமக்கு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி நேரத்துல என்னுடைய சந்தேகம் என்ன வரும்னா, எதிர்கட்சிகள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு முன்கூட்டியே கொடுக்குறாங்க. இட் கேன் பி மேட் அவைலபிள் டு தி ரூலிங் பார்ட்டி. உடனே அவங்க அதுக்கு லாஸ்ட் மினிட்ல 2 நாள்ல கொடுக்கணும்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி முந்தின நாள் 11:59 PM கூட கொடுக்கலாம். காலையில 10 மணிக்கு இவங்க கொடுத்தா ராத்திரி 10 மணிக்கு இன்னொருத்தட்டை வாங்கிக் கொள்ள முடியும். வழக்கமா இந்த மாதிரி சந்தேகம்லாம் வராது. ஆனா உங்களுடைய திருவிளையாடல்களை பார்க்கும்போது அப்படிப்பட்ட சந்தேகம் தான். எப்படி சார், அத என்ன காரணத்திற்காக விதிமுறைகளை மீறி விடுவார்கள் அப்படிங்கிறதுக்காகவா? விதிமுறைகளை மீறினது அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம்ல. தேர்தலே செல்லாதுன்னு சொல்லணும்னா சொல்லலாம். ஆமா, அதனால அவங்க எல்லாம் ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. அவங்க ஜாக்கிரதையா தான் இருப்பாங்க. பாருங்க, விஜய் 3 தடவை ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் மாறி மாறி கொடுக்குறாரு. ஏன்? எவனா ஒருத்தர் கேள்வி கேட்டா சந்தேகமா போயிடும். நம்ம மேல சட்டம் பாயாது அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும். இதை சீக்கிரம் 2 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்னு வேற சொல்றாங்க. அதை விட்டுருவோம் சார். அடுத்தது, நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்குல தண்டனை தீர்ப்பை வழங்கி இருக்குது. 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. தமிழக வரலாற்றுல இது முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. அரிதினும் அரிதான நிகழ்வாக அதை பார்க்கணும் அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க இத? மிக சரியான தீர்ப்புன்னு நினைக்கிறேன். நான் மரண தண்டனைக்கு எதிரானது நானு. ஆனா சட்டத்தை கையில வச்சிருக்கவங்க ஒருத்தங்க எந்த குற்றமும் செய்யாத ஒரு 2 பேரும் பிடிச்சி அவங்க மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. வழக்கு இருந்தாலே அவங்களை அடிக்கக்கூடாது. வழக்கு இருந்தா அடிக்கணும்னு எங்கேயாவது இருக்கா? அப்ப இவங்களை பிடிச்சி அடிச்சு சித்திரவதை பண்ணி கடைசியில் 2 பேருமே சாகர நிலைமை கொண்டு போயிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிச்சயமா இப்படிப்பட்ட தண்டனைகள் தேவைதான். ஏன்னா இது குருவல்சி ஆஃப் தி வேர்ஸ்ட் ஆர்டர், சாடிசம் ஆஃப் தி வேர்ஸ்ட் ஆர்டர். இந்த குழந்தைகளை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி அதுக்கப்புறம் அவங்கள கொல்றது, இந்த மாதிரி சைக்கியாட்ரிஸ்ட் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட இவங்க சொல்லுவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லுவாங்க, இல்ல இது சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. இதுல என்ன சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு? அகந்தையும் திமிரும் தான் இருக்கு. என் கையில அதிகாரம் இருக்கு, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தான் நினைச்சிருந்திருக்காங்க. இன்னும் சொல்ற, இந்தியாவில் பல இடத்துல இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. திஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இதுல யூபியில் நம்ம கேள்விப்படலையா? பட்டியலிருந்து சேர்ந்த ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார். ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏ மூலம் அதை தகப்பனார் தைரியத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்டேஷன்ல அடிச்சு கொண்டாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் வந்துச்சு. நம்ம நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் வச்சு தான் பேச முடியும். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு ஒண்ணு சொல்லல, மறுப்பு ஒண்ணு தெரிவிக்கல. அப்ப அது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம்? அதே மாதிரி தான் இதுவும். போலீஸ் ஸ்டேஷன்ல 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்ரி இன்ச் சிசிடிவி கவரேஜ்ல இருக்கணும். அந்த சிசிடிவி கவரேஜ் டெக்னிக்கல் ஃபெயிலியர் யார் சொன்னாலும் டெக்னிக்கல் ஃபெயிலியர் சரி பண்ணாததுக்கு அவங்க மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லாமே அக்காம்ப்ளிஷ்மென்ட்னு சொல்ல முடியாதா? இதுக்கெல்லாம் காரணமானவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாதா? காரணமானவங்க சிஸ்டம், தி ஸ்டேட். நம்ம எத்தனையோ தடவை திரும்ப சொல்லுது, ஸ்டேட் as represented by the executive, the legislature and the judiciary. Combined together, the state is anti-people, anti-poor people, anti-underprivileged. இதுல எந்த சந்தேகமே கிடையாது. சல்மான் கான் நான் சொல்லியிருக்கேன், சல்மான் கான் அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டது 5 வருஷமோ 7 வருஷமோ தண்டனை கொடுத்தாங்க. காலையில தண்டனை கிடைச்சிருக்கு.
அவருக்கு கோர்ட் ஆர்டர் கையில கொடுக்கல, அது கொஞ்சம் டிலே ஆகும். அதை காரணமா வச்சு உயர்நீதிமன்ற நீதிபதி மத்தியானத்துக்கு மேல அவருக்கு பெயில் கொடுக்குறாரு. அவர் போகவே இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஜெயிலுக்கு போகவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க, என்ன காரணத்துக்காக ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு தெரியாம ஒருத்தருக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது. இது நியாயம் தாங்க. சல்மான் கான் விஷயத்துல உயர்நீதிமன்றம் நடந்தது முழுக்க முழுக்க நியாயம். என்னுடைய கேள்வி எல்லாம், இது மாதிரி ஆயிரக்கணக்கான புவர் பீப்புள், ஏழை எளிய மக்கள் எந்த காரணம் என்று தெரியாமல் சிறையில் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த நீதிமன்றங்கள் என்ன நீதி வழங்கி இருக்கின்றார்கள்? இல்ல, நீங்க சொல்ற அண்டர் பிரிவிலேஜ்டு புவர் அந்த கேட்டகரியில இந்த 9 போலீஸ்காரங்களும் வரமாட்டாங்களா சார்? எப்படி சார் வருவாங்க? இந்த விசாரணையில ஏதேனும் தப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பே இல்லையா? அரிதினும் அரிதான வழக்குன்னு சொல்லிட்டதாலேயே அந்த வழக்கு மரண தண்டனைங்கிறது நியாயமாயிடுமா? அரிதினும் அரிதான வழக்குக்கு மரண தண்டனை கொடுக்கலான்னு சட்டம் இருக்கிற வரைக்கும் நான் சட்டத்தின்படி தான் பேசுவேன். இது அரிதினும் அரிதான வழக்குன்னு சொல்லி அவங்க சொல்றாங்கல்ல, என்னுடைய இதுல காவல்துறைக்கு கீழே நடக்கிற எந்த விதமான சட்ட மீறல்களும் அரிதினும் அரிதாவையாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏன்னா ஒருத்தர் வந்து நிராயுதபாணி, அவருக்கு இருக்கிற ஒரே ஆதரவு சட்டம் தான். அந்த சட்டத்தை ரெப்ரசென்ட் பண்ற காவல்துறை அந்த சட்டத்தை மீறி நடந்ததுன்னா அவர் எங்க போய் நிப்பாரு? அரிதினும் அரிதான அப்படிங்கறத வந்து அது எங்கேயும் டிஃபைன் ஆகல. ஆமா, எங்கேயும் டிஃபைன் ஆகல. ஒப்பீட்டளவுல இது மாதிரி வன் செயல்கள் மூலமா காவலர்களுடைய வன் செயல்கள் காரணமாக காவலில் மரணங்களும் ஒப்பீட்டளவுல நிறைய நடக்குது. அதை இயல்பானதாக மாற்றும் அளவுக்கு ஒரு தடித்த தோல் வந்து மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நல்லா புரிந்து கொள்ள முடியுது. அது சாத்தான்குளமாக இருக்கட்டும். பட் அரிதினும் அதை நியாயப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நம்பர் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் சொல்லி சஜஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது, கொள்கை ரீதியாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனைக்கு வேற என்ன காரணத்தை கொடுக்க முடியும் சார்? நான் வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒருத்தர், மிக மிக நாணயமான ஒரு அதிகாரி, ஒரு குற்றவாளி ஒருத்தர் அவர் முன்னால் நிப்பாட்டினா அந்த குற்றவாளி அது 4வது கொலையோ 5வது கொலையோ அந்த ஆள் பண்ணது. 3-4 கொலையில வந்து ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டார். ஜாமீன் வாங்கிட்டு யாரும் அவருக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இல்லை. அந்த இதுல சப்டிவிஷன்ல அந்த போலீஸ் ஆபீசருக்கு தெரியும், அந்த ஐபிஎஸ் ஆபீசருக்கு தெரியும். 5வது வந்தோட கோபத்தில் அவனை அடின்னு அவர் அடிச்சு 2 நாள் கழிச்சு அவர் இறந்து போயிட்டார் அந்த குற்றவாளி. இவர் மேல கொலை குற்றம் சாட்டப்பட்ட போது இவர் எஸ்பி வந்து அவருக்கு உறுதுணை நின்றார். இவர் பண்ணது வந்து அவன் மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தினால இல்லை, அவன்கிட்ட ஆதாயம் வாங்கணும்னு இல்லை, ஒரு மாரல் ஆங்கர்ல பண்ணிட்டாரு. எக்ஸ்ட்ரீம் ஆக்ஷன். அதுக்கு நாங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுப்போம். ஆனா இதுக்கு வந்து நீங்க வந்து இது வந்து கொலை குற்றம்னு சொல்லி சாட்ட முடியாது. ஏன்னா கொலை செய்ற இன்டென்ஷனோட அவர் போகல. இந்த மாதிரி வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து வாதங்கள் வைக்கப்பட்டன. இதுக்கும் இந்த இதுல நடந்த சாத்தான்குளத்து நடத்துக்குள்ள வேறுபாடு பாருங்க. அங்க வந்து ஏஎஸ்பி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஐபிஎஸ் ஆபீசர், தன்னுடைய இதுல வந்து டிவிஷன்ல குற்றங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவரு திரும்ப குற்றத்தை பண்ணிட்டு ஈஸியா ஜாமீன் வாங்கிட்டு போறானே அப்படிங்கிற கோபம், இது எல்லாம் சேர்ந்து வந்து இது அரிதுன்னு சொல்ல முடியாது. ஆனா இது வந்து எப்படி இங்க நடந்தது? அவங்க வந்து போலீஸ்காரங்களை மரியாதை இல்லாம இருந்தாங்க, நிஜம்தான். எதுல மரியாதை இல்லாம இருந்தாங்க? இதான் சொல்லப்பட்டது அந்த நேரத்துல. நான் பத்திரிகை செய்தி அடிப்படையில் சொல்றேன். போலீஸ்காரங்களுக்கு அவங்க மேல காட்டம் இருந்தது. இந்த இதுல வந்து இவர் நடிச்ச ஒரு படத்துல, கமல்ஹாசன் நடிச்ச ஒரு படத்துல, திருநெல்வேலி தமிழ் பேசிட்டு பாபநாசம், அந்த படத்துல வந்து இவர் வந்து வீடியோ ஆபரேட்டரா இருப்பாரு, சொல்லிக் கொடுப்பாரு அவங்களுக்கு, வர்றவங்களுக்கு எல்லாம் போலீஸ் ஹராஸ்மெண்ட் இதெல்லாம். உடனே அந்த போலீஸ்காரர் சொல்வார், இரு ஒரு நாள் எனக்கு சமயம் கிடைக்கும்னு கருவுவார். அந்த சமயம் கிடைச்சோன்னு அவங்களை எப்படி கொடுமைப்படுத்துவாங்கன்னு நம்ம திரைப்படத்தில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வெறும் திரைப்பட நிகழ்வு இல்லைங்க, உண்மையான நிகழ்வு. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தரை பிடிச்சிட்டு போனாலே, நான் வந்து இதுல மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது, துணை ஆட்சியராக இருக்கும்போது, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போனாங்கன்னு சொல்ற ஸ்டூடெண்ட் யாரையாவது அல்லது இவர் ஆந்திரப்பிரன் யாரையாவது பண்ணும்போது, எனக்கு தெரிந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, சிபிஎம் கட்சியை சேர்ந்தவங்க உடனடியே எனக்கு ஃபோன் பண்ணி என்னமா சொல்லுவாங்க, சார் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க சார், அங்க அந்த பையனை பிடிச்சி வச்சாங்க சார் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுடைய அச்சத்துக்கு காரணம் என்ன? போலீஸுக்குள்ள போனாலே முதல்ல வந்து நியாயமா இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி தர்மடி கொடுக்கறதானா? நீங்க சொன்னீங்கல்ல திக் ஸ்கின் ஆயிருச்சுன்னு சொல்லி, த வர்ஸ்ட் திங், சொசைட்டி திக் ஸ்கின் ஆயிருச்சு. என்கவுண்டருங்கிறத பத்தி கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க.
அந்த என்கவுண்டர்ல 90% ஃபால்ஸ் என்கவுண்டர். இது எப்படி நியாயப்படுத்த முடியும்? ஃபால்ஸ் என்கவுண்டர், போலி மோதல் அப்படிங்கிறதுல தான் நடக்குது. சில பல என்கவுண்டர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு சார். திரைப்பட காட்சிகளுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் இடையில உண்டான வேறுபாடே ரொம்ப ரொம்ப பார்க்க முடியாத ஆட்களாக நாம மாறிட்டோமோ அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கு. திரைப்பட காட்சியே என்கவுண்டர் பார்த்து ரசிக்கிறவங்க நேர்லயும் அது போன்ற செய்திகளுக்கு கைதட்டி ரசிக்கத்தான் செய்யறாங்க. காவல்துறை தவறே செய்யாது அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் இது போன்ற நிகழ்வுகள், காவல் மரணங்களையும் ஜஸ்டிஃபை பண்றாங்க. அது போக தப்பு செய்திருக்கிறவன் யாராவது ஒருத்தன் சிக்கிட்டான்னா காவல்துறை அடிப்பதற்கு காவல்துறைக்கு அனைத்து அதிகாரமும் இருக்கு அப்படின்னு ஒரு பிலீஃப் வேற வச்சிருக்கிறாங்க. இந்த ஓவரால் பிக்சர் வந்து ரொம்ப ஆபத்தானதா, சமூக ரீதியாகவே ஆபத்தானதா. ஒரு படத்துல வடிவேல் வந்து தன்னுடைய ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டு தோல் மேல தோல் போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஸ்டைலா நடந்துட்டு போவாரு, இடுப்பு ஆட்டிக்கிட்டு. இது அவருடைய அண்டர் கவர்மெண்ட் தெரிகிற அளவுக்கு வேஷ்டியை உயர்த்தி கட்டியிருப்பாரு. உடனே போலீஸ்காரர் அவர் 2 தட்டு தட்டுவார். தட்டிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அவர் வேஷ்டியை உருவாரு. எல்லாரும் சிரிக்கிறோம் இதுக்கெல்லாம். அவர் வேஷ்டியை உருவிட்டு பக்கத்துல கான்ஸ்டபிள்ல இந்த பைக்கை துடைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. எல்லாரும் சிரிக்கிறோம். ஆனா இது எப்படிப்பட்ட மனித உரிமை மீறல்? இன்னொரு படத்துல வந்து ராம்ங்கிற படத்துல வந்து கருப்பு கஞ்சா கருப்பாங்க, அவர் ஒரு ஆக்டர், கஞ்சா கருப்புன்னு அவர் ஸ்டேஷன்ல வச்சு இவர்கிட்ட சொல்லுவாரு, போலீஸ் இன்ஸ்பெக்டர்கிட்ட, சாமி என்னைய வெளியே விட்டுருங்க சாமி, கூப்பிடுற நேரத்துக்கு நான் வந்துடுறேன், நான் என்ன ஓடியா போயிட போறேன், இன்னைக்கு மத்தியானம் வந்து ஏட்டையா அந்த மிதிக்காரு, ஏன்னு கேட்டா அவருக்கு கரண்ட் பில்லு ஜாஸ்தியா போயிடுச்சான் சாமி அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து இது வெறும் திரைப்பட படத்துல காட்டுறது இல்லைங்க. அவங்களுடைய ஆங்கரை பல விதத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்கிறது நிஜம்தான். மேலதிகாரிட்ட இருந்து வர அழுத்தம், பொதுமக்கள்கிட்ட இருந்து வர அழுத்தம், எல்லா அழுத்தத்துக்கும் வந்து இவங்ககிட்ட வந்து ஆங்கர் இஸ் பென்ட்ங்கிறது நிஜம்தான். ஆமா ஆமா, நீங்க சொல்ற மேற்கு வங்க உதாரணத்துல அந்த குறிப்பிட்ட பிரச்சனை குறிப்பிட்ட நபர் சார்ந்தது, அதுல வந்த கோபத்துக்கு ஒரு வென்டிலேஷனாக அந்த அடி இருந்தது. வெளியில எங்கெங்க எந்த இடத்துல வீட்டுக்குள்ளேயோ வெளியிலயோ வரக்கூடிய கோபம், அதுல வரக்கூடிய இயலாமை, அதுக்கெல்லாம் கூட இங்க வந்து அதை வெளிப்படுத்துகின்ற மனநிலையும் பல காவலர்கள்ட்ட இருக்கு. ஆமா, பட் எல்லா சூழலையும் பார்த்தாலும் காவலர்கள்ன்றது சிஸ்டத்துல கடைசி ஆணிகள் தானே சார். ஆமா, சரி, நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேங்க. இதுக்கு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றீங்க நீங்க. ஆமா, நோய் முதல் நாடணும், கண்டிப்பா நோய் முதல் நாடப்பட வேண்டும். இப்ப முதல்ல நமக்கு வந்து இன்டராகேஷன், இது வந்து இன்டராகேஷனே இல்லை, இது வந்து திட்டமிட்டு அவங்கள ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து அடிச்சாங்க. நார்மல் இன்டராகேஷன்ல வந்து இன்னும் சயின்டிபிக் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே என்கேஜ் பண்ற பொறுமை வந்து நம்முடைய காவல்துறைகளுக்கு வந்து இல்லை. சில பேர் பண்றாங்க, சில பேர்ட்டு பண்றாங்க. ஆனா சாதாரண மக்கள்னா இவங்க சாதாரண குற்றவாளிகள் கிடையாது. சாதாரண மக்கள் வந்து ஏழை எளியவர்கள். அவன் சாதாரணமா இருக்காங்கிறதுனால அவனை குற்றவாளியை நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதை விட்டு இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சியாக அப்பீல்ல பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பீல் வந்து இந்த 9 பேருக்கும் அப்படியே மரண தண்டனை ஏற்றுக்கொள்ளப்படும்னு நான் நம்பல. அங்க வந்து ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகும்போது இது வேறு வடிவங்கள் எடுக்கும். அங்க எல்லாம் நீதி வழங்கப்படவில்லைன்னு பொருள் இல்லை, அதுவும் நீதிமன்றம் தான் அப்படின்னு. அது சரியா சார்? அங்கேயும் வந்து அரசு தரப்புல இருந்து வழக்கு சரியாக வாதிடப்பட வேண்டும். ஏன்னா இது வந்து பீப்புள்ஸ் ஆங்கரை வந்து இப்ப குறைச்சிருச்சு. அவங்க அத்தனை பேருக்கு மரண கொடுக்கணும், அடுத்து மக்கள் மறந்துடுவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு சின்ன பத்தியில வந்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அப்படின்னு வர்றதோ, அதுக்கு 4 வருஷம் கழிச்சு அவர்களில் 3 பேர் விடுதலை செய்யப்பட்டார்கள் வர்றதோ மக்களுடைய கவனத்தை கவராது. அதுல பத்திரிகை சர்வீஸ் பண்றது கிடையாது. அதுல மாநில அரசு ஒன்றிய அரசு 2 பேர்ட்டையும் ஒப்பீனியன் வேற கேட்டிருக்கு நீதிமன்றம். அதுல இது சாதாரணமாக கருதப்படக்கூடிய குற்றம் அல்ல அப்படின்னு மாநில அரசு சொன்னதாகவும், உச்சபட்ச தண்டனை எதுவோ அதை கொடுங்க அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னதாகவும் வேற அதுல இருக்கு அந்த செய்தியில. கிட்டத்தட்ட இதே மனநிலையில தான் அரசுகளும் இதை கையாண்டு இருக்குதுங்கிறது அர்த்தமாகுது. அரசுகள் இந்த மனநிலை இருக்காங்கன்னு நான் நினைக்கல.
மக்கள் மனநிலையில் இருக்கும்போது இது தவிர வேற எதையும் சொல்ல முடியாதுன்றனால அரசு சொல்லியிருக்கு. அதுதான் உண்மை. அது 9 உயிர்களோட விளையாடக்கூடிய விளையாட்டு இல்ல. மக்கள் உணர்வுக்கு தகுந்த மாதிரி நீங்க நீதியை நடத்த ஆரம்பிக்க முடியுமா? ஏங்க நான் இதுதான் கேட்கிறேன், கூட்டு மனசாட்சி. தூத்துக்குடி ஃபயரிங் வந்து யார் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல? ஏங்க எடுக்கல. அது இந்த அளவுக்கு முக்கியமானது இல்லையா? ஒரு பொண்ணோட வாயில, இந்த பொண்ணு ஆக்ரோஷமா இருந்து சாதாரண எளிய குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, அவருடைய வாயில துப்பாக்கி வச்சு விட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்களாமே ஜெகதீசன் கமிட்டி. ஆமா, அது கொலை தானே? கொலைதான். ஏன் அது மக்கள் மனசுல இருந்து மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த இமேஜ் அப்படி எப்படி சார் மறக்கும்? ஆனா மக்கள் மனசுல மறந்துருச்சு. அந்த வேன்ல உயரமாக ஏறி நின்னு ஒவ்வொருவரையும் குறிபார்த்து, கூட்டத்தை கலைக்கிற நோக்கத்துல இல்ல, குறிபார்த்து கொலை செய்யற நோக்கத்தோட சுட்டதாகத்தானே அதை பார்க்க முடியும். ஆமா, அப்படித்தான் பண்ணாங்க. அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அதாவதுங்க, நம்ம என்ன சொல்றோம், பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இஸ் சுப்ரீம் அத்தாரிட்டின்னு சொல்றோம் ஒரு ஜனநாயகத்துல. அந்த பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி வந்து இவங்க சொல்ல மீறி நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், தே ஆர் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். பொலிட்டிக்கல் அத்தாரிட்டியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டியும் அவங்க ரெண்டு பேரும் இணைந்துதான் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஈசிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஜனநாயகம் கொலை செய்யப்படுதுன்னு அர்த்தம். தேர்தல் நேரத்துல உண்டான ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறதாங்கிறத பத்தி தான் அதிகமாக மக்கள் கவலைப்படுறாங்க. சிஸ்டத்துக்குள்ள, ஜனநாயக அமைப்புக்குள்ள எப்படி எல்லாம் கொலை செய்யப்படுகிறதுங்கிறதை பற்றி யாரும் பெரிதாக பேசுவது இல்லை. அப்படி அதுதான் நடைமுறையாக இருக்கிறதுனால படிப்படியாக எல்லாருமே அந்த அந்த நிலைக்கு மாறிடுவோமோங்கிற பயமும் சேர்ந்தேதான் வருது. நேற்று புதுச்சேரியில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, பேருந்துகளில் அனைவருக்கும் கட்டணம் இல்லாத பயணம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்கிறீங்க சார்? பெண்களுக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு அந்த, ஏன்னா இன்னைக்கு வந்து இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் சொசைட்டி. இந்த சொசைட்டில வந்து பெண்களுக்கு வந்து பாக்கெட் மணி கூட பல சமயங்கள்ல சம்பாதிச்சது அத்தனையும் புருஷன்ட்டு கொடுத்துட்டு குடும்பத்துக்கு செலவழிச்சிட்டு அப்படின்னு நிலைமையில உள்ள பெண்களுக்கு பாக்கெட் மணி கூட கணவன்ட்டு வந்து எதிர்பார்க்க வேண்டிய, டெபிட் கார்டும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரீ டிராவல் கொடுத்ததை என்னால புரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்கன்னா, இந்த பெண்கள் உரிமை தேவை கொடுத்த போதே ஒரு டிவியில் ஒரு விவாதம் வந்துச்சு. ஒருத்தர் சொல்றாரு, ஏடிஎம்ல சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப சில பேருக்கு மட்டும்தானே கொடுத்துருக்காங்க, இது என்ன நியாயம்னாரு. நான் கேட்டேன், என்ன ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒய்ஃப்ஸ் எல்லாம் கொடுக்கணுமாங்க? அவங்களுக்கு கொடுக்காதவங்களுக்கு வருத்தமாக்கா? யாருக்கு கொடுக்கணும்? இல்ல அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆமாங்க, எல்லாருக்கும்ங்கிறது எதை மீன் பண்ணாங்க? அதே மாதிரி ஆண்களுக்கு கொடுத்தது எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் இல்லைங்க. ஸ்கீமை பற்றிய புரிதலே வந்து ராகுல் காந்தி உட்பட, காங்கிரஸ் உட்பட, அதிமுக இங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆண்களுக்கும் இலவச பஸ். அதாவது தேவையானவங்களுக்கு முதல்வர் கொடுத்துட்டாரு, தமிழ்நாடு முதல்வர் தேவையானவங்களுக்கு கொடுத்துட்டாரு. இனிமே அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அவங்க ஆதரவு வந்து பெற முடியாது, இந்த கவுண்ட்ல பெற முடியாது. இந்த கவுண்ட்ல ஆங்கில அதுதான் தேவையானவங்களுக்கு கொடுக்கிறது. தேவையானவங்களுக்கு கொடுக்கிறதுங்கிறதே கான்செப்டையே புரிந்து கொள்ளவில்லை இவங்க. அதனால இப்ப என்னன்னா, you play to the gallery. தேவையானவங்களுக்கு கொடுக்கும் போதும் ஸ்டாலின் இஸ் playing to the gallery. ஆமா, அது அரசியல். He is playing to the gallery on very constructive grounds. அதுதான் முக்கியம். ஆனா இப்போ இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரவுண்ட் இல்ல. அவர் he played to the gallery, let me also play to the gallery. சார், பொதுமக்களிடத்துல கைதட்டு வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வம்புக்கு ஒரு விஷயத்தை செய்யறது வேற, ஒரு செயலை செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய நியாயமும் அதுல இருக்கக்கூடிய பலனும் தெரிந்து மக்கள் கைதட்டுறது வேற சார். ஆமா, அதான் ஸ்டாலின் செஞ்சது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட், கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டெப். தேவையான ஒரு திட்டத்தை அவர் அறிவித்தார். இந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உரிமை வழங்கப்பட வேண்டும். அது என்னன்னா, இது எல்லாத்துக்கும் வந்துங்க ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. திரும்ப ஸ்டாலின் வந்து இது இந்த விஷயத்திலேயே நம்முடைய முதல்வர் போடுறேன்னு, ஏன்னா this leads to, this is one more step towards the empowerment of the poor women, the underprivileged women. அது முக்கியம், செய்ய வேண்டியது அதுதான். இவங்க செய்யறது வந்து just playing to the gallery. திட்டங்க ராகுல் காந்தி இந்த வட்டத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. பிஜேபி எப்பயோ மாட்டிக்கிடுச்சு. அது பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க 3 மாசம் அட்வான்ஸாவே கொடுத்துருவோம், 3 மாசம் தொகையை
அப்படின்னு மகாராஷ்டிராவில் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு 3 மாசம் கழிச்சு இந்த ஆதார் கார்டு கொண்டு வா, அது சரியில்லையே இது சரியில்லைன்னு இப்ப நிறைய பேருக்கு டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில அரசின் தலையீடு வந்து வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு அரசின் தலையீடு அவங்களுக்கு சாதகமாக தலையிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல வரக்கூடிய அரசின் திட்டங்கள் எல்லாவற்றையும் எந்த புரிதலும் இல்லாம யாரோ சிலரின் பெருங்கருணையினால மேலே இருந்து இவங்க தூக்கி வீசுவதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில மக்கள் இருக்கிற மாதிரி இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாங்க அதை கொடுப்போம் இதை கொடுப்போம்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சிகள். அது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானது. முதலமைச்சர் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். அவர் வழக்கமாக பேசும்போது சொல்றதுதான், அதை ஒட்டி வரக்கூடிய ட்வீட்டாக அது இருக்கு. எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலைகுனியாது, உங்களுக்கு இடமும் கொடுக்காது. டெல்லியில இருந்து நேற்று ஒரு ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குது. தமிழ்நாடுல பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் யாரெல்லாம் நாமினேஷன் தாக்கல் செய்கிறார்களோ அவங்க எல்லாரோடையும் ஒரு டெல்லி பிரதிநிதியும் கூட போய் நிற்கிறாரு. அவங்களுடைய பவர் காட்டுறாங்க, செல்வாக்கை நிரூபிக்கிறதுக்கு போறாங்க கூட. அதை ஒட்டி தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். எத்தனை பேர் படையெடுத்து வந்தாலும் தமிழ்நாடு தலைகுனியாது, நீங்க இங்க வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவோம்னு சொல்லி பரப்புரை செய்யறதுக்கு தயாரா? தமிழ்நாட்டுல நீங்க எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க, நிதி ஒதுக்கீடு என்ன கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள்ல எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க போன்ற முழு விவரத்தையும் சொல்ல தயாரா? பாதியாக கால் உண்மை அரை உண்மை எல்லாம் பேசாம அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்டா கேட்டிருக்காரு. இன்னும் சொல்ல போனா டிஎம்கேவிங்க அவர் அந்த புள்ளி விவரத்தையும் கொடுக்கணும். மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, ராஜஸ்தானுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, பீகாருக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, ஹரியானாவுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, அந்த பாப்புலேஷன் ரேஷியோவும் சொல்லணும். இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் கொடுத்தது போல 3 மடங்கு கொடுத்தோம்னு சொல்லாதீங்க. காங்கிரஸ் காலத்துல இருந்ததை விட எலக்ட்ரிசிட்டி பில் இப்போ 3 மடங்கு ஆயிடுச்சு, விலைவாசி 3 மடங்கு ஆயிடுச்சு. அப்ப அன்னைக்கு கொடுத்ததான் இன்னைக்கும் அவ்வளவுதானே கொடுத்துருக்கீங்க. அது சிதம்பரம் ரொம்ப அழகா சொல்லியிருந்தேன். அரங்குற பொய், அறகுற உண்மைகள், பொய்கள், இதைதான் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காருங்க. தமிழ்நாடு கடன் வாங்குதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. யாரு சொல்றதுன்னு ஒரு இது கிடையாதா, வரமுறை கிடையாதா? இதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால அன்னைக்கு நம்ம பேசல. இல்ல தமிழ்நாடு இவ்வளவு கடனை வாங்கிட்டு 11% மேல எக்கனாமிக் growth காமிச்சிருக்கே. நீங்க அவ்வளவு கடனை வாங்கிட்டு நேஷன் ஹோல் என்ன காமிச்சீங்க? அல்லது உங்க மாநிலம், நீங்க ஆடுற மாநிலங்களையாவது எதை காமிச்சீங்க? இந்த நம்ம இங்க பேசிய விஷயங்கள் தான் சார். நேற்று நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நடந்த விவாதத்துல ஒரு நண்பர் சொன்னாரு, நீங்க டபுள் என்ஜின் இருந்ததுன்னா இங்க நிறைய விமான நிலையங்கள் வந்திருக்கும், யூபியில விமான நிலையங்கள் எத்தனை வந்தது தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் பேசும்போது எத்தனை மூடி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதில் இருக்காது. அதுக்கு பதில் இல்ல. அவர் அப்படி நிக்கிறார். அப்படி அது அவரு தெரிஞ்சே இதை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது இப்படி கேட்ட உடனே அது ஒரு கொஞ்சம் நின்னாரு. எனக்கு அப்புறம் பேசின தராசு ஷியாம் வந்து தரவைகளையே சொல்லிட்டாரு. 7 ஏர்போர்ட் திறந்தாங்க, அயோத்தியை தவிர மீதி 6ஐயும் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா ஒவ்வொரு செலவழிச்சு கட்டினாங்க, எவ்வளவு செலவழிச்சு கட்டினாங்க, அது முறைகேடு இல்லையா? இங்க வந்து ஹோசூருக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்றீங்களேன்னு சொன்னதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க லேண்ட் அக்விசிஷனே நீங்க அதுக்கு இன்னும் முடிக்கல அப்படின்றாரு. அது ஒரு பொய். இல்ல அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னால லேண்ட் அக்விசிஷன் அந்த காரணத்தை சொல்லி வாங்கிட முடியுமா சார்? எனக்கு புரியல. அது இல்ல பரந்தூர்ல இதே மாதிரி சொல்ல பார்த்தாங்க. ஆனா பரந்தூர்ல வந்து அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து நிதானமா போறாங்க. லேண்ட் அக்விசிஷன் பண்ணணும்னு அடுத்த நிமிஷமே ஏழைகளை விரட்டுறது இல்ல. அவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அண்டர் செக்ஷன் 4 ஆஃப் தி எஸ்டேட் அக்விசிஷன் ஆக்ட் நினைக்கிறேன். நான் லேண்ட் அக்வயர் பண்ணி 35 வருஷம். அப்போ முதல் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்ஜெக்ஷன்ஸ் அந்த இது ஹியரிங் இருக்கு. அந்த ஹியரிங் நாங்க பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமும் வந்து அவங்க வந்து பத்திரிகைகள் மூலமா, பொலிட்டிக்கல் பார்ட்டி மூலமா புரட்சியை கிளப்புவாங்க. பீப்புள் ஆர் ரைட். அப்போ அடுத்தது இவங்க என்ன பண்ணாங்க, மச்சேந்திரநாதன் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரை வச்சு தலைவரை வச்சு அந்த இடத்துக்கு போய் ஸ்டடி பண்ண வச்சாங்க. ஏன்னா மக்கள் சொல்றதுல வந்து எக்ஸாகரேஷன் இருக்கா, முழு உண்மை இருக்கா,
அல்லது இந்த அவங்க சொல்றதுக்கு இதை வந்து சங்கடங்களை வந்து நீக்க முடியுமா, அவங்களுக்கு வந்து சங்கடங்களை வந்து மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமா? இப்ப இது எல்லாத்தையும் வந்து பார்க்க வேண்டியது ஒரு அரசுடைய கடமை. அது எல்லாத்தையும் பண்ணி நிதானமா போய்கிட்டு இருக்காங்க. இந்த இதுல வந்து இவர் வந்து போயிட்டாரு, இந்த விஜய் வந்து போயிட்டாரு, நாங்க பரந்தூர் போய் நின்னமே, என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் பரந்தூர் போய் நின்று சரியா போச்சா? பரந்தூர் போய் நின்றது என் திருப்பரங்குன்றத்துல போய் நின்றுக்க வேண்டியதானே? எங்க அதெல்லாம் நிக்கல முடியாது சார். அதெல்லாம் அவங்க கிட்ட எதிர்பார்க்கவும் முடியாது. நீங்க வந்து சும்மா வரிசையா சொல்லலாம். எங்க போய் நிக்கலன்னு வரிசையா சொல்லலாம். ஆமா. பெரியார் படமும் அம்பேத்கர் படமும் சும்மா தானே வச்சிருக்கிறாங்க. அண்ணாவையும் காமராஜரையும் சும்மா தான் வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல 0.01% ஆகுது அந்த தலைவர்களுடைய கோட்பாடுகளை படித்து அறிந்தவர்கள் அல்லது அவங்க வாழ்க்கையை புரிந்து கொண்டு சரி நாங்களும் அவங்கள ஃபாலோ பண்றோம்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய பிஹேவியர்ல ஏதாவது ஒரு பகுதி இருக்கா? இல்லைங்க. அது தவிர நான் நினைக்கிறேன் டிஎம்கே எதுல தவறுறாங்கன்னா, இந்த ஃபில்லிங் ஆஃப் த கேப்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையானது. காமராஜர் இருந்தபோது 100% ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது உண்மை. ஆனா அந்த உண்மைக்கு உள்ள இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரு யூனியன் 7-8 கிராமங்கள் சேர்ந்த ஒரு யூனியன் இருந்தா யூனியனுக்கு எலக்ட்ரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அசோக் வர்தன் ஷெட்டின்னு சொல்லி தமிழ்நாடு காடர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு நல்லா தெரியும். ஒன் அமங் தி மோஸ்ட் கம்பீட்டன்ட் ஆஃபீஸர்ஸ். அவர் எல்லாத்தையும் வந்து சாவதானமா நிதானமா பேச மாட்டார். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு உண்டு. பட் இஸ் அ வெரி கம்பீட்டன்ட் ஆஃபீஸர். அவர் விழுப்புரம் கலெக்டரா இருந்தபோது ஒரு கிராமத்துக்கு போனபோது அவங்க சொன்னாங்க இங்க எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னாங்க. அப்ப அவர் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்டார், என்னங்க காமராஜ் நான் ஸ்டூடெண்டா இருந்தபோதே கேள்விப்பட்டிருக்கேன் எல்லா இடத்துலயும் எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னு, இப்ப இல்லைன்னு சொல்றீங்கன்னு. இல்லை சார், ஒரு யூனியனுக்கு ஒன்றுன்னு கொடுத்தோம். அந்த காலத்துல ஒரு யூனியன்ல 7-8 கிராமங்கள் இருக்குன்னா சில கிராமங்களுக்கு இல்லாம இருக்கு. அவருடைய இதுல டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 27-87 இது மாதிரி இல்லாம இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஏற்பாடு பண்ணார். ஏன்னா ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு பணம் இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து, அதை எல்லாத்தையும் பண்ணார். அடுத்து வந்து கலைஞர் எப்பயுமே ஏதாவது ஒரு அதிகாரி ஒரு இடத்துல நல்ல காரியம் பண்ணியிருந்தாருன்னா அதை கூப்பிட்டு விசாரிப்பார், விசாரிச்சு விரிவுபடுத்துவார். அடுத்து இந்த மாதிரியான கிராமங்கள் எல்லாத்துக்கும் அவங்க வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு உண்மையாகவே ஒரு சின்ன ரெவென்யூ யூனிட் வில்லேஜ் இருந்ததுன்னா அங்க எலக்ட்ரிபிகேஷன் நடந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுல வேற எந்த மாநிலத்திலையுமே இப்படி கிடையாது. இது அவங்க சொல்லல, அவங்க செஞ்ச பல நல்ல காரியங்களை. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. கலைஞர் வந்து சிஎம் இருந்தபோது, இவர் டெப்டி சிஎம் இருந்தபோது, இவர் ஸ்டாலின் வந்து இதையும் பார்த்துக்கிட்டு இருந்தார், உள்ளாட்சி துறையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுல ஒவ்வொரு வில்லேஜ்லயும் குரூப் ஆஃப் வில்லேஜஸ்லயும் ஒரு லைப்ரரி, ஒரு குளம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, எலக்ட்ரிபிகேஷன் கம்ப்ளீட்டட், இது மாதிரி வந்து கொண்டு வந்தோம். தன்னிறைவு அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது அந்த தன்னிறைவு அடைஞ்சது ஃபெயிலியர் ஆயிருக்கா, அதான் மானிட்டரிங் பார்த்து அதை சரி பண்ணணும். ஆனா அந்த தன்னிறைவு கொண்டு வந்தது சாதாரணமான விஷயம் இல்ல, கிடையாது. அதான் முதல்ல சொன்ன ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் நாங்க கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன ஸ்டேஜுக்கும் எல்லா வீடுகளுக்கும் அந்த ஊர்ல எலக்ட்ரிபிகேஷன் வந்து தன்னிறைவு பெற்று விட்டதா அந்த கிராமம் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது எடுத்த நடவடிக்கைக்கும் இடைப்பட்ட வேலைகள் நிறைய இருக்கு, நிறைய பண்ணாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் செய்ததுனாலதான் இந்த கடைசி தன்னிறைவுங்கிற இடத்துக்கே வர முடியும். இந்த அண்ணா பரமேஸ்வரன் எந்த குடிசைகள் எல்லாம் எலக்ட்ரிபிகேஷன் இல்லாம இருக்கோ அந்த குடிசைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை செஞ்சாங்க. இப்ப செஞ்சாங்கன்னு சொல்லும் போது 80% பண்ணிருக்கலாம், 20% மிஸ் ஆயிருக்கலாம். அதுக்காக நான் திரும்ப சொல்றேன், மானிட்டரிங் யூனிட்னு சிஎம் ஆபீஸ்ல ஒண்ணு வைங்க. அவங்களுக்கு மானிட்டரிங் தவிர வேற எந்த வேலையுமே கொடுக்காதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இப்ப பண்ணின சாதனைகள் வந்து சாதாரணமான சாதனைகள் இல்லைங்க. இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு போய் சேரணும். சும்மா எதுவுமே புரிதல் இல்லாம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு டெல்லியில இருந்து வந்து பேசுறாங்க, உள்ளூர்ல இருக்கிறவங்க பேசுறாங்க. இதெல்லாம் என்னன்னே இது வரைக்கும் திரும்பி பார்க்காம வேறு உலகத்துல வாழ்ந்தவர்கள் திடீரென்று வந்து அவங்களும் இல்லாததும் பொல்லாததுமா பேசுறாங்க. இதுல எல்லாம் அல்லது நீக்கி நல்லது கொள்ள மக்களுக்கு பக்குவம் வந்துருச்சா அப்படிங்கிற கேள்விக்கு விடையோட நிறைவு செய்யலாம் சார். நிறைவு செய்யலாம். இந்த திமுக வந்து தவறுறது நான் சொல்றது, அவங்க நிச்சயமா வந்து ஒவ்வொரு குடிசை வாசியையும் கேட்க முடியும். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும் முயற்சி பண்ணது யாரு? இது எத்தனையோ அரசுகள் இருந்திருக்கு. திமுக அரசுல இருந்த போதுதான் முயற்சி நடந்தது. They have to inform these things to the public.
ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனிஹோ, அந்த மாதிரி செய்திகள் அவங்களுக்கு மக்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இங்க வந்து இந்த பிரச்சாரத்தின் ஊடாக பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்துல தெரியாத, விஜய் யோசிச்சே பார்க்க முடியாத ஒரு நெருக்கம் மக்களோட உதயநிதிக்கும் துணை முதலமைச்சருக்கும் இருக்கு. அவங்க வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இவங்களை பார்த்து மக்கள் பேசுறாங்க. ஆமா, அது வரவேற்கத்தக்கது, ரொம்ப வரவேற்கத்தக்கது. இன்னொன்னு என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் வந்து தரத்தை ரொம்ப தாழ்த்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறது வருத்தத்திற்கு. அவரு 2-3 பேச்சு அவர் பேசுறது ரொம்ப 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 வருத்தத்திற்குரிய பேச்சுக்கள். அவர்கிட்ட அதை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இதுக்கு எதிர்பார்க்கும், அதாவது இப்படி பேசுறதை எதிர்பார்க்க கூடாதா? அதாவது இதுக்கு மேல நல்லபடியா பேசுவார்னு எதிர்பார்க்க முடியாதா? எதிர்பார்ப்போம். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நல்லதே நடக்கும். கான்பிடென்டா இருங்க. ரைட் சார், நாளைக்கு பேசுவோம் சார். ஓகே, வணக்கம் சார். வணக்கம்.